இப்போ ஒரு ஆடு 2008 செத்து போனான். அவன் தான் ஜப்பான்காரன், அவன் தான் மசானோபு. அவன் புத்தகத்தை ஒரு வங்காளி என் கையில் கொடுத்தான். அந்த புத்தகத்துக்கு பேர் 1 ஸ்டார் ரெவல்யூஷன், ஒரு வைக்கோல் புரட்சி. அதை படிக்கும்போது எனக்கு ஒரே துள்ளலாக இருந்தது. அது என்ன சொல்லியிருந்தேன்னா புத்தகத்தில், இந்த நெல்லை தாங்கி இருக்கிற வைக்கோல் இருக்குல்ல, அது பார்க்கறதுக்கு மென்மையாக இருக்குது. ஆனால் அந்த வைக்கோலோட பலத்தை இந்த உலகம் புரிந்து கொள்ளும் போது இந்த உலகம் ஒரு குலுங்குன்னு சொன்னான். அப்போ தான் எனக்கு மறுபடியும் நிமிந்து உட்காரணும் போல இருந்துச்சு. சரி, இந்த பூமியை எப்படினாலும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு. அப்புறம் கடைசியில் பார்த்தா அமெரிக்காக்காரனே போய் அவனை என்ன செய்கிறானோ அதை படம் பிடிச்சி கொண்டாந்து போட்டான். வீடியோ இப்போ எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்குது. அதான் இந்த புத்தகமாக இருக்குது. இயற்கைக்கு திரும்புவோங்கிற புத்தகத்தில் அதுதான் இருக்குது. அது இங்கிலீஷில் ரோட் பேக் டு நேச்சர்னு வந்தது. அதை நான் ஆரோவில்ல பெர்னாடோடைய டேபிள்லேருந்து எடுத்து படித்தேன். அப்போ தான் அவன் அழகாக சொன்னான், நம்ம அமெரிக்க பாதையில் போகிறோமா இல்லை ஆசிய பாதையில் போகிறோமா. அமெரிக்கா பாதையில் போகிறோம்னா ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூமி இருக்காது. நம்ம வரப்போகிற வாரிசுகளுக்கு என்ன பூமியே நம்ம கொடுத்துட்டு போகிறோம்.